ராமோத் நம்முடையது என்று அறியீர்களா? இந்த ராமோத் நம்முடையது என்று அறியீர்களா? இந்த அடைக்கலப்பட்டணம் நம்முடையதுங்க. அதை எதுக்குங்க வந்து சீரியர் கையில நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? விட்டுட்டு இருக்கோம். பல நேரங்கள்ல நம்முடைய அடைக்கல பட்டணங்கள் எதிரிகள் கிட்ட என்ன பண்ணிருக்கு? மாட்டிக்கிட்டு இருக்கு. பல நேரங்கள்ல நம்முடைய அடைக்கல பட்டணம் எதிரிகள் கிட்ட மாட்டிட்டு இருக்குது. நாம் அதை சீரிய ராஜாவின் கையிலிருந்து பிடித்துக் கொள்ளாமல் சும்மா இருப்பானேன். நல்ல ஒரு அடைக்கல பட்டணம் யார்கிட்ட இருக்கு? சீரியர்கள் கையில மாட்டிட்டு இருக்கு. அடுத்து இதே இது 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிங்க. அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகள் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டிக்கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ. இப்போ இந்த ராமோத்திற்கு என்ன போகுது அப்படின்னா, கீலேயாத்தின் தைல குப்பி போகுது. இந்த தைல குப்பி எதுக்கு போகுது அப்படின்னா, அந்த இடத்துல அப்படியே நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அங்க யெகூ என்கிற ஒருவனை அபிஷேகம் செய்வதற்கு போகிறது. அப்ப இந்த அடைக்கலப்பட்டணம் எதற்கு பயன்படுகிறது? அடைக்கலப்பட்டணம் எப்படி ஏன் இது அடைக்கலப்பட்டணம் என்று பெயர் பெற்றதுன்னா, அந்த பட்டணத்திலே அபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. அந்த பட்டணத்தில ஒருவருக்கு அபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. அப்போ நாம் கூட மற்றவர்களுக்கு அடைக்கலமா இருக்க வேண்டும் என்றால், நாம் மற்றவர்களுக்கு ஒரு ஒரு உதாரணமாய் ஆண்டவரைப் போல வாழ வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்விலே இந்த அபிஷேகம் முக்கியம். எத்தனையோ பட்டணங்கள் இருக்கிறது இல்லையா? இந்த 6 பட்டணங்கள ஏன் ஆண்டவர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த பட்டணத்தில அபிஷேகம் இருந்திருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 13, 8 18. அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்துக் கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். பாருங்க, எப்ரோன் எப்ரோன்ங்கிறது அடைக்கல பட்டணம். சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா, அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்துக் கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். முதலாவது ஒரு அபிஷேகம் நடைபெற்றதை பார்க்கிறோம். 2வது பலி செலுத்தப்படுகிறதை நாம் என்ன பண்றோம்? பார்க்கிறோம். ராமோத்துல அபிஷேகம் நடந்ததை பார்த்தோம். இப்போ எப்ரோனிலே பலி செலுத்தப்படுவதை நாம பார்க்கிறோம். எப்ரோன், மம்ரேயின் சமபூமி இதெல்லாம் வரப்போ நீங்க நினைச்சுக்கணும், இது அடைக்கல பட்டணம். அப்போ ஒரு ரத்தம் சிந்துதல் இந்த பட்டணத்துல இருந்திருக்குது. பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அடைக்கல பட்டணத்துல அபிஷேகம் நடைபெற்றிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படணும். இந்த அடைக்கல பட்டணத்துல ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. எப்போ வந்து முதலா வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தாங்க, ஆண்டவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் மரித்து ரத்தம் சிந்தின பிறகுதான் அந்த பட்டணத்துல இருந்து என்ன பண்ணாங்க? வெளியே வந்தாங்க. பிரதான ஆசாரியன் மரித்த பிறகுதான் நிரந்தர விடுதலை. இந்த இடத்துல அடைக்கல பட்டணத்துல பலி செலுத்தப்பட வேண்டும். அப்படியே கொஞ்சம் பாருங்க. ஆதியாகமம் அப்படியே 23ஆம் அதிகாரம் வந்தீங்க அப்படின்னா, 2ஆம் வசனம். கானான் தேசத்தில் உள்ள எப்ரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். பாருங்க, கானான் தேசத்தில் உள்ள எப்ரோன், எப்ரோன், எபிரோன் 2ம் தமிழ் வேதாகமத்துல பாக்குறப்போ ஒரே ஊரைதான் குறிக்குது. இங்கிலீஷ் பைபிள்ல ஹெப்ரோன் அப்படின்னு இருக்கும். தமிழ் பைபிள்ல எபிரோன்னு இருக்கும், எப்ரோன்னு இருக்கும். பாருங்க, சாராளுக்காக புலம்பி அழுகுறாரு. எங்க இருக்கு? எப்ரோனிலே சாராள் மரித்து போகிறாள். ஒரு அடைக்கல பட்டணத்திலே சாராள் இயற்கையாய் மரித்து போகிறாள். அடுத்த வசனம் பாருங்க, தெளிவா சொல்லு. பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய்
சாராள் போன வசனம் சாராள்னு இருந்தது. இந்த வசனத்துல அந்த சாராளுடைய பேர் எப்படி மாறிடுச்சு? பிரேதம். பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோட பேசி, அப்படியே நீங்க வந்தீங்க அப்படின்னா 8ஆம் வசனத்துல, அவர்களோட பேசி, என்னிடத்தில் இருக்கிற பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண வேண்டும். சோ இந்த அடைக்கல பட்டணத்துல என்ன இருக்கக்கூடாதுன்னா, பிரேதம் இருக்கக்கூடாது. இறந்து போன காரியங்கள் இருக்கக்கூடாது. செத்து போன காரியங்கள் இருக்கக்கூடாது. நாற்றம் அடிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடாது. அழுகி போகக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாற்றம் அடிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்னன்னு உங்களுக்கு தெரியும். அழுகி போகக்கூடிய காரியங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் அடைக்கல பட்டணத்திற்குள்ள என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்ப என்னென்னலாம் இருக்கணும்? பலிகள் இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும். ஆனா, பிரேதம் அது அடக்கம் பண்ணப்பட வேண்டும். நாம அடைக்கல பட்டணமா இருக்கணும்னா, நமக்குள்ள பலி இருக்கணும். தினமும் நம்முடைய சர்வாங்க தகன பலியாய் நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து என்ன பண்ணணும் நாம? ஜெபிக்கணும். அபிஷேகம் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேயே இருக்கணும். அப்போதான் நாம அடைக்கல பட்டணமா என்ன பண்ண முடியும்? செயல்பட முடியும். போன வாரம் ஆண்டவர் எப்படி அடைக்கல பட்டணமா இருக்கிறாரு? வேதம் எப்படி அடைக்கல பட்டணமா இருக்குன்னு பார்த்தோம். ஆண்டவர் சொல்றாரு, "நீ கூட அடைக்கல பட்டணம் தான்ப்பா. உன்னை தேடி சில பேர் வருவாங்க. உன்னை நாடி என்ன பண்ணுவாங்க? வருவதற்கு நீ ஆயத்தமா இருக்கணும். அபிஷேகம் இருக்கணும். அடுத்தது பலி செலுத்தப்படணும். 3வது பிரேதம் கண் முன்னால இருக்கக் கூடாது." நல்லா பாருங்க மறுபடியும் 19 வசனம் சொல்லுது. அதற்கு பின்பு ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை கானான் தேசத்திலே எபிரோன் ஊர் பூமியான மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்தின் குகையிலே அடக்கம் பண்ணான். இந்த எப்ரோனுக்கு மட்டும் ஒரு 3, 4 பேர் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன். நெறைய வசனங்கள நீங்க அத குறிச்சு வச்சுக்கோங்க. எப்ரோன், மம்ரே, மக்பேலா, கீரியாத் அர்பா. புரியலையா? எப்ரோன், மம்ரே, மக்பேலா, 4வது கீரியாத் அர்பா. இந்த கீரியாத் அர்பான்னா ஒரு மீனிங் ஒண்ணு இருக்குது. என்ன அப்டின்னா, அர்பா அப்டின்னா 4 பேர். கீரியாத் அப்டின்னா ஊர். கீரியாத்னா என்னது? ஊர். இப்ப நம்ம கூட சிலர்லாம் சில சில இதெல்லாம் ஊர் ஊருன்னு இருக்குல்ல. கடலூர், குன்னூர் இந்த மாரிலாம் ஊர் ஊர்ன்னு அந்த கீரியாத்துங்கிறது ஊர் அப்படிங்கிறத குறிக்கிறது. அர்பாங்கிறது தான் 4 பேர் அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்த ஒரு வசனம் எடுத்துக்கோங்க. யோசுவா 14ஆம் அதிகாரம். 7ல வாசிப்போம். யோசுவா 14, 7ல வாசிங்க அப்படின்னா, தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதா இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடு கூட வந்த இந்த கதையெல்லாம் நமக்கு என்ன பண்ணும்? நல்லா தெரியும். அதாவது தேசத்தை வேவு பார்க்கிறதுக்கு என்ன பண்ணாரு? மோசே 12 பேர் அனுப்புறாரு. அதுல ஒரு ஆள் காலேபு. அப்போ 15ஆம் வசனம் சொல்லும், முன்னே எப்ரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பேர் இருந்தது. எப்ரோனுக்கு முன்னாடி என்ன பேரு? கீரியாத் அர்பா. இந்த அர்பாங்கிறது என்ன அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்? 4 பேர். முன்ன எப்ரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பேர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனா இருந்தான். இந்த அர்பா அப்படிங்கிறவன் அதுக்கு அர்த்தம் 4 அப்படின்னு அர்த்தம். அந்த அர்பாங்கிற பேர் உள்ள மனுஷன் ஏனாக் புத்திரர்கள்ல பெரிய மனுஷனா இருந்தான். நல்லா கவனிங்க. இந்த ஏனோக் கிடையாது. ஏனாக். ஏனாக்கியர்கள் ராட்சத பிறவிகளாய் இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏனாக்கியர்களின் புத்திரர்கள் தான் ராட்சத பிறவிகளாய் இருந்தார்கள். அப்ப பாருங்க, இப்ப இந்த வசனம் புரிஞ்சுதா? கீரியாத் அர்பா தான் எப்ரோன். முன்னே எப்ரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பேர் இருந்தது.
இப்ப அப்படியே நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எடுத்துக்கோங்க. மோசே சொன்னபடியே எப்ரோனை காலேபுக்கு கொடுத்தார்கள். எப்ரோன் யார் வசமாயிற்று? காலேபுடைய வசமாயிற்று. ஏன்னா எபிரோன் அந்த அடைக்கல பட்டணம் எனக்கு வேணும்னு வாஞ்சையா இருந்தான். நான் 40 வயதுல இருந்த தெம்பு எனக்கு 80 வயதுல என்ன இருக்கு? இருக்கு. நான் மலை தேசத்த எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான்? வாங்கி போட்டான். அதில் இருந்த ஏனாக்கின் 3 குமாரரையும் துரத்தி விட்டான். அப்ப இந்த 4 யார் அப்படின்னா ஏனாக்கு, ஏனாக்குடைய 3 குமாரர்கள். இந்த 4 காரியங்கள் ராட்சதர்களை இந்த காலேப் துரத்தி விட்டான். இப்போ அடைக்கல பட்டணம்னா சும்மா கிடையாதுங்க. வெறும் பைபிள் வாசிக்கிறது, பலி செலுத்துறது, இது அபிஷேகம் பண்ணப்படுறதோடு நிறுத்திடக்கூடாது. பிரேதம் கண்முன் இருக்கக்கூடாது. அடுத்த பாயிண்ட் நம்முடைய அந்த அடைக்கல பட்டணமாய் மாறாமல் இருப்பதற்கு இருக்கிற ராட்சதர்களை நாம் என்ன பண்ணணும்? துரத்தி விடணும். என்னது? எந்த எந்த ராட்சதர்கள்லாம் நமக்கு தடையா நிக்கிறாங்களோ, நீங்களே யோசிங்களேன். எந்த எந்த ராட்சதர்கள்லாம் நம்மளால ஒரு காரியத்த விடவே முடியலன்னா, ஒரு பெரிய ராட்சசனா என்ன பண்றான்? கண்ணு முன்னாடி நிக்கிறான். இந்த காரியம் எனக்கு ஆண்டவருக்குள்ள சேர விடாம ஒரு தடையா இருக்குன்னா, 2வது ஆளா அவன் என்ன பண்றான்? 2வது ஆளா நிக்கிறான். இந்த காரியம் எப்ப பார்த்தாலும் நான் இதற்கு அடிமையா உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த ஆளு நிக்கிறான். 4 பேர் இந்த மாரி என்ன பண்றாங்க நமக்கு? ராட்சதர்களா நிக்கிறான். இந்த 4 பேர வச்சுக்கிட்டு நம்ம அடைக்கல பட்டணமா என்ன பண்ண முடியாது? மாற முடியாது. அப்போ முதல் வேலை நீங்க அடைக்கல பட்டணத்த சுதந்தரித்துக் கொள்ளணும்னா, நீங்க துரத்தி விட வேண்டியது இந்த 4 பேர துரத்தி விடணும். ஏனாக்கும் அவர்களுடைய 3 புத்திரர்களை என்ன பண்ணணும்? தொரத்தி விட்டா தான் அந்த அடைக்கல பட்டணம் உங்களுடையது ஆகும். பாருங்க அடுத்தது இன்னொரு வசனம் எடுங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 2, 1. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். நல்லா கவனிங்க. தாவீது கேட்கிறாரு, நான் எந்த பட்டணத்துக்கு போறது ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறப்போ சொல்றாரு, நீ எப்ரோனுக்கு போ. எப்ரோன் என்ன பட்டணம்? அடைக்கல பட்டணம். அந்த அடைக்கல பட்டணத்துல அப்படியே நீங்க படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா 4ஆம் வசனத்துல இருக்கும். அப்பொழுது யூதாவின் மனுஷர் அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கீலேயா தேசத்து யாபேசின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ண அதெல்லாம் பாருங்க. இந்த எப்ரோன்ல மறுபடியும் ஒரு அபிஷேகம் நடக்கிறது. அப்போ முன்னாடி ராமோத் என்கிற ஒரு அடைக்கல பட்டணத்துல ஒரு அபிஷேகம். இங்க எப்ரோன் என்கிற ஒரு அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஒரு அபிஷேகம். அப்ப அடைக்கல பட்டணமா இருக்கணும்னா, இந்த அபிஷேகம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். வசனமே சொல்லும். தாவீது எப்ரோனிலே 7 வருஷமும், எருசலேமிலே 33 வருஷமும் அரசாண்டான் அப்படின்னு சொல்லுது. அப்போ எருசலேமிலே அரசாளுவதற்கு முன்னாடி யாரை எந்த தேசம் தெரியுமா தாவீத ராஜாவா ஏற்றுக்கொண்டது? எப்ரோன் அவனை ராஜாவாய் ஏற்றுக்கொண்டது. தாவீது எப்பவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலா இருக்கிறார். அப்போ நாம அடைக்கல பட்டணமா இருக்கும் பொழுது, ஆண்டவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பட்டணமாய் நம்ம என்ன பண்ணணும்? மாறணும். ஆண்டவரை நம்முடைய ராஜாவா மாத்தணுங்க. நம்மை அவர்தாங்க ஆளணும். ஏனாக்கின் புத்திரர்கள் ஆளக்கூடாதுங்க. ஒரு பிரேதம் ஆளக்கூடாதுங்க நம்மள. ஒரு ஒரு பாவம் நம்மை ஆளக்கூடாது. ஒரு ஒரு இச்சைகள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆளக்கூடாது. ஒரு மனிதர்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆளக்கூடாது. நம்மை ஆள்வதற்கு தகுதியுடைய
அ சாரி தகுதியுடையன்னு சொல்லிட்டு நம்மை ஆள்வதற்கு ஒரே நபர் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அப்படி அவரு நம்மை ஆண்டார் என்றால், நம்மை போல ஒரு பாக்கியம் உள்ள ஜனங்கள் யாருமே கிடையாது. ஏன்னா, ஆண்டவர் நம்மை ஆளும்போது நமக்கு ஒரு காரியத்தை குறித்து என்ன கிடையாது, கவலைப்பட வேண்டாம். பாருங்க, இங்க அபிஷேகம் ராஜாவுக்கு நடக்குது. அங்க தாவீதை அந்த எப்ரோன் மக்கள் ராஜாவா ஏற்றுக்கொண்டார்கள். அது ஒரு அடைக்கல பட்டணம். இன்னும் 2 உதாரணத்த பார்ப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அ 12:6ல சொல்லுது, ஆபிரகாம் அப்பதான் வந்து 12:1ல தான் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, "நீ உன் தேசத்தையும், உன் ஜனத்தையும் விட்டு வெளிய போன்ட்டாரு." 6ஆம் வசனத்துல, ஆபிரகாம் அந்த தேசத்துல சுற்றித் திரிந்து, சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். எங்க வந்தான்? சீகேம். சீகேம் ஒரு அடைக்கல பட்டினம். அப்ப இந்த சீகேமுக்கு வந்தான். சுற்றித் திரிந்தான். அந்த வாக்குத்தத்தம் ஆரம்பமான இடமே இந்த அடைக்கல பட்டணம் தான். அப்பதான் சொல்றாரு 7ஆம் வசனத்துல, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றான். உடனே என்ன தெரியுமா பண்றாரு? அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆபிரகாமுக்கு இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, எப்போ பார்த்தாலும் எங்க போனாலும் ஒரு பலிபீடத்த கட்டிடுவாரு. ஆனா பாருங்க, அவருக்கே தெரியாம சீகேம்ல ஒரு பலிபீடம், எப்ரோன்ல ஒரு பலிபீடம், 2 ஊருமே அடைக்கல பட்டணமா மாறிடுச்சு. அப்போ ஏன் ஆண்டவர் இந்த பட்டணங்கள செலக்ட் பண்ணாரு அடைக்கல பட்டணம்? அந்த இடத்துல ஒரு பலி செலுத்தப்பட்டது. அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். இதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் நடந்ததுனால தான் ஆண்டவர் அந்த பட்டணங்களை அடைக்கல பட்டணமாய் செலக்ட் பண்ணாரு. அந்த அடைக்கல பட்டணம் தாவீதை ராஜாவாக ஏற்றுக்கொண்டது. வாக்குத்தத்தம் ஆரம்பமான பட்டணம் இந்த அடைக்கல. அடுத்து மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி நான் க்ளோஸ் பண்றேன். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல. யாக்கோபு இங்க வராரு. எந்த இடத்துலன்னா, அப்பொழுது அவர்கள் 35 ஆதியாகமம் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் நல்லா கவனிங்க. அடைக்கல பட்டணத்துல கையில அந்நிய தெய்வங்கள வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. கையில அந்நிய தெய்வங்களையும், தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்துல கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டார். நாம பண்ண வேண்டிய அடுத்த காரியம், நம்ம கிட்ட இருக்கிற அந்நிய தெய்வங்களையும், ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிற காரியங்களையும், விக்கிரகங்களையும், வேசித்தனங்களையும், பாவங்களையும், பொறாமைகளையும், பெருமைகளையும், கபடுகளையும், களியாட்டங்களையும், மார்க்க பேதங்களையும், இந்த மாதிரியான பல காரியங்கள் நம்மகிட்ட இருக்கு. அந்த காரியங்களை சீகேம் என்ற ஊரில, அதாவது அடைக்கல பட்டணத்துல ஒரு மரத்தின் கீழே புதைத்து போட வேண்டும். பிரேதத்தை அடக்கம் பண்ண வேண்டும். ஏனாக்கியர்களை கொன்று போட வேண்டும். இது எல்லாம் நீங்க அடைக்கல பட்டணத்துல இருந்தா நீங்க செஞ்சே ஆகணும். அப்பதான் நீங்க ஒரு அடைக்கல பட்டணமாய் மாற முடியும். மற்றவர்களுக்கு ஒரு அடைக்கலமாய் நீங்க என்ன பண்ண முடியும்? மாற முடியும். பலிபீடம் பலி செலுத்தப்பட வேண்டும். தினம் தினம் பலி செலுத்தப்பட வேண்டும். தினம் தினம் நீங்க என்ன பண்ணணும்? ஆவியில நிரம்ப வேண்டும். ஆண்டவரை நீங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இத்தனை காரியங்களும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, நீங்க ஒரு அடைக்கல பட்டணமாய் மாற முடியும். ஏன் நான் எதுக்கு அடைக்கல பட்டணமாய் மாறணும்? ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஆண்டவர் நம்ம கூட இருந்தார் அப்படின்னா, ஆண்டவர் செய்கிற காரியத்தை காட்டிலும் நம்ம அதிகமாய் செய்ய முடியும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் சொன்னாரு, நான் அடைக்கலமாய் வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படிங்கிறாரு. ஆனா, நம்மளால முடிஞ்சா கூட நம்ம என்ன பண்றோம்? சில நேரங்கள்ல மற்றவர்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறோம். நாம் சில பேருக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய
இடத்துல ஆண்டவர் வைத்திருந்தால் கூட, சில பேருக்கு உங்களால உதவ முடியும். சில பேருக்கு நீங்க நல்லது செய்ய முடியும். ஆனாலும் கூட நாம் என்ன பண்றோம் சில நேரத்துல அந்த காரியத்தை செய்யாமல் போகிறோம். அப்ப நீங்க ஒரு அடைக்கல பட்டணமா இருக்கணும். மற்றவர்களுக்கு ஒளி தரக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கமா இருக்கணும். ஒரு கப்பல் எங்க போகுதுன்னு தெரியாம பார்க்கிறப்போ, அந்த கலங்கரை விளக்கத்த பார்த்துட்டு, அந்த இடத்துக்கு ஓடி வர மாரி, உங்களுடைய வெளிச்சத்தை பார்த்து ராஜாக்களும், பிரபுக்களும் என்ன பண்ணுவாங்க? ஓடி வருவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, "மகனே நீ என்ன போலவே என்ன பண்ற? இருக்கிற. அடைக்கல பட்டணத்தைப் போல இருக்கிற." இப்ப நம்ம ஏன் நம்மை தேடி சில பேர் வருகிறார்கள் என்றால், அவர்களிடத்துல சில காரியங்கள் இல்லை. அது நம்ம இடத்துல என்ன பண்றாங்க? எதிர்பார்க்கிறாங்க. அப்ப அந்த அடைக்கல பட்டணமா நீங்க மாறணும் அப்படின்னா, இந்த காரியங்கள்லாம் தேவை. இந்த காரியங்கள் எல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப வாழ்க்கையில அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த காரியம்லாம் தேவை அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காரியம்லாம் தேவையில்லைங்கிறத புதைத்து போடுங்க. கர்வாலி மரத்தின் கீழ என்ன பண்ணுங்க? புதைத்து போடுங்க. பிரேதம் இருந்தா அத என்ன பண்ணுங்க? கண் முன் இராதபடிக்கு காச குடுத்து செலவு பண்ணி அந்த பிரேதத்த என்ன பண்ணுங்க? அடக்கம் பண்ணுங்க. ஏனாக்கியர்களின் புத்திரர் இருந்தா எப்படியாவது கஷ்டப்பட்டு அவங்கள என்ன பண்ணுங்க? தொரத்தி விடுங்க. சரிங்களா? கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இங்க வந்த அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்ல இந்த செய்தியின்படி உங்களுடைய வாழ்க்கைய நீங்க என்ன பண்ணிக்கோங்க? அமைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்கள ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.